அவர் எல்லாமே படிச்சு பார்த்திருப்பாரு. அவரு எல்லாமே எல்லா விஷயங்களையும் விசாரிச்சிருப்பாங்க. ஒரு கொலையே நடந்தாலும் அந்த இடத்துக்கு 2 பேர ஒரு வாரம் அங்க அனுப்பிச்சு விட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும். எப்படி நடந்தது? எப்படி விழுந்திருந்தாங்க? இந்த மாரி தான் குத்தப்பட்டதா? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் போகும். ஸோ உடனே எப்படி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இல்ல. ஜட்ஜ்மென்ட் நீங்க குடுத்தாங்க? அந்த அந்த வழக்க தெளிவா பாருங்க. ஒரு தினேஷ்குமார்ன்னு ஒரு சிஹெச் தினேஷ்குமார்ன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அவர் வந்து தாவேகாவ சார்ந்தவர் கிடையாது. ஓகே. அவர் ஒரு பொதுவான ஒரு நபரா வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதனால அரசியல் நிகழ்வுகளுக்கு நீங்க எஸ்ஓபி பிரிப்பேர் பண்ணாம எந்த கட்சிகளுக்கும் பர்மிஷன் குடுக்காதீங்க. ரோட் ஷோவோ இந்த மாரி கூட்டங்களுக்கோ பர்மிஷன் குடுக்காதீங்கன்னு ஒரு பிரேயர வச்சு கோர்ட்‌டுக்கு வராரு. ஆப்போனன்ட்டா யார போடுறாங்கன்னா, ரெஸ்பாண்டன்ட்டா தமிழ்நாடு காவல்துறைய போடுறாங்க. சீஃப் செக்ரட்டரிய போடுறாங்க. இவங்க ஒரு பக்கம் வாதத்த வச்சுட்டாங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்க வேண்டிய தாவேகாவுக்கு மெமோ கூட போகல. அவங்களுக்கு எதுவும் சம்மன் கூட போகல. போகல. அவங்க வந்து ஆஜராகி இருக்கணும். ஆனா இவர எதிர்த்தரப்பு மாரி வச்சு அவர வாதாட விடாம செஞ்சாங்களோ, இல்ல அவர் சைட்ல எதுவுமே பேசாம வாதம் வைக்காம மௌனமா இருந்தாங்களோ தெரியல. ஒரு பக்கம் வாதத்த மட்டும் கேட்டு, அதன் மூலமா நீதிபதி ஒண்ணு குடுத்திருக்காரு. நீதிபதிக்கு தேவை நடந்த விஷயங்களுக்கான ஆதாரம், வாதம். வாதம் பிரதிவாதத்த வச்சு தான் அவர் ஒரு தீர்ப்பு குடுக்குறாரு. ஆமா. அந்த தீர்ப்ப நீங்க சாதாரணமா தீர்ப்பா விடாம செய்திகள்ல எப்படி நரேட்டிவ் செட் பண்ணீங்க? இவரெல்லாம் ஒரு தலைவரா? இது ஒரு கட்சியா? இதத்தான் புரபகண்டா பண்ணாங்க. இவங்களுடைய எண்ணம் எதுவா இருந்ததுன்னா, அன்னைக்கு ஒரு வழக்கு நடக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றத தெரிஞ்சு சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகள பயன்படுத்தி, அந்த வழக்க நடக்க விட்டு ஒரு தீர்ப்ப வாங்கி, அந்த தீர்ப்ப வேற மாரியே திரிச்சு இங்க வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நெனச்சாங்க. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நியூஸ்ல வர்றது செய்தி கிடையாது. நியூஸ தாண்டி செய்தி நெறைய இருக்குன்னு பார்க்குறான். இங்க இவங்க செட் பண்ற நரேட்டிவ் எல்லாம் அதாவது கலைஞர்கிட்ட இருந்து இது இவங்க எத கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, கதை எழுத நல்லா கத்துக்கிட்டாங்க. கான்ஸ்பிரசில நல்லா கத்துக்கிட்டாங்க. பப்ளிக் கிட்ட இருந்து நெறைய கான்ஸ்பிரசி இங்க வந்தது. நீங்க கத்தியில கிழிச்சதா இருக்கட்டும், அந்த சமூக விரோதிகள் உள்ள புகுந்துட்டாங்கன்னு. இந்த நெறைய பேரு அவங்க பப்ளிக் அங்க இருந்த பப்ளிக் சொன்னத வச்சு தான் சரி. இன்னைக்கு வந்து கோர்ட்‌டுக்கு போயிருக்காங்க. சரி. இது எல்லாத்தையும் விசாரிக்கணும். டிரான்ஸ்பரன்ட்டான விசாரணை எப்ப நடக்கும் அப்டின்னா, இங்க பாதிக்கப்பட்டவர்களும் இங்க இங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது? விக்டிமையே இங்க வந்து ஒரு கிரிமினல் மாரி பார்க்குற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து தொடர்ந்து எல்லா விஷயத்திலும் பார்த்துட்டோம். இங்கேயும் தாவேகாவும் ஒரு விக்டிம். தாவேகாவும் இங்க இழந்திருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களையே வந்து நீங்க கிரிமினல் மாரி சித்தரிக்கிறது தான் வந்து இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு இங்க ஆளும் கட்சிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு தலைவலியா இருக்கு.